சமீபத்தில் பாகிஸ்தானை அதிர வைத்த தற்கொலைப்படை தாக்குதல் இது. 2025 பாகிஸ்தானுக்கு மிக மோசமான ஓராண்டு. கடந்த 10 ஆண்டுகளில் என்று கூட சொல்லலாம். இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் ஆப்கன் தாலிபன்களின் ஆதரவை பெற்றவர்கள் என பாகிஸ்தான் கூறுகிறது. போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் எல்லையில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானின் நம்பிக்கைக்குரிய நாடாக ஆப்கானிஸ்தான் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் தற்போது ஆப்கன் தாலிபன்கள் பாகிஸ்தானின் பரம எதிரியான இந்தியாவுடன் நெருக்கம் காட்டுகிறார்கள். எனவே இவர்களின் மோதல் முழு பிராந்தியத்தையும் சீர்குலைக்குமா? உண்மையில் இந்த போருக்கு பின்னால் என்ன இருக்கிறது? இங்கிருந்து நாம் தொடங்கலாம். இதுதான் தாருல் உலும் ஹக்கினியா மதரசா. இது சில நேரங்களில் ஜிஹாத், அதாவது புனித போரின் பல்கலைக்கழகம் எனவும் அழைக்கப்படுவதுண்டு. ஆப்கானிஸ்தானில் உள்ள பல உயர்மட்ட தாலிபன் தலைவர்கள் படித்த இடம் இது. எனவே இந்த மதரசா ஆப்கானிஸ்தானில் இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இல்லை. இது பாகிஸ்தானில் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்திருக்கிறது. தாலிபன் இயக்கமும் இது போன்ற ஒரு மதரசாவிலிருந்துதான் தொடங்கியதாக நம்பப்படுகிறது. குறிப்பாக இந்த இரு நாடுகளின் எல்லைப்புற பகுதியில்தான். விரைவாக வரலாற்றை திரும்பி பார்த்து விடலாம். பனிப்போரின் போது சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தது. இதனால் இஸ்லாத்தை மையமாக கொண்ட ஒரு எதிர்ப்பு இயக்கம் உருவானது. ஆப்கானில் சோவியத்துடன் சண்டையிட்ட முஜாஹிதீன் போராளிகளிடமிருந்து தாலிபன்கள் தனியாக பிரிந்து வந்தனர். இவர் மிக்கேல் குகல்மன், அமெரிக்க சிந்தனை குழுவான அட்லாண்டிக் கவுன்சிலில் தெற்காசியாவிற்கான மூத்த உறுப்பினராக உள்ளார். ஆரம்ப காலத்திலிருந்தே தாலிபான் அமைப்பு உண்மையில் பாகிஸ்தானின் திட்டம் என நான் கூறுவேன். முஸ்லிம் நாடாக உருவான பாகிஸ்தான் பின்னர் தாலிபானாக மாறிய அமைப்பிற்கு பணத்தை கொட்டியது. பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பான ISI சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவுடன் சேர்ந்து சோவியத்தை தோற்கடிக்க விரும்பியது. சோவியத் படைகள் திரும்ப பெறப்பட்டதும் ஆப்கானில் பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடந்தது. 1996ஆம் ஆண்டு ஆப்கானை தாலிபான் கைப்பற்றியது. அந்த நேரத்தில் தாலிபான் அரசை அங்கீகரித்த ஒரு சில நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று. பின்னர் 2001இல் அமெரிக்க படையெடுப்பை தொடர்ந்து தாலிபான் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. பின்னர் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தனர். மீண்டும் தாலிபான்களின் ஆட்சியை வரவேற்றது பாகிஸ்தான். வரலாற்றில் இவ்வளவு நெருக்கமான உறவை கொண்டிருந்த பாகிஸ்தானும் தாலிபான்களும் தற்போது ஏன் மோதிக்கொள்கிறார்கள்? இதை புரிந்து கொள்ள பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இடையேயான எல்லையை சற்று உற்று நோக்க வேண்டும். இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பாரம்பரியமாக பஷ்டூன் மக்கள் வசிக்கும் பகுதி வழியாக செல்கிறது. பஷ்டூன் தனித்துவமான மொழி மற்றும் கலாச்சாரத்திற்காக பெயர் பெற்ற ஒரு பெரிய இனக்குழு. இது இரு நாடுகளுடனும் ஒன்றிணைந்திருக்கும் பிராந்தியம். இங்கு எல்லை தாண்டி வர்த்தகம் நடந்தது. எல்லைச்சாவடியில் நட்பு வாயில் என்று கூட ஒன்று அமைக்கப்பட்டது. எனவே அங்கு இரு நாட்டு மக்களின் நட்புறவும் குடும்ப உறவுகளும் பழங்குடி உறவுகளும் உள்ளன. இவர் மின்கஸ் மஜித் கான் பாகிஸ்தானின் பெஷாவர் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச உறவுகள் குறித்த பேராசிரியராக உள்ளார். நாம் விவாதிக்கும் எல்லை பிராந்தியத்தில்தான் அவரும் வசித்து வருகிறார். இங்கு எல்லையை தாண்டி இடம்பெயர்வது பொருட்களும் குடும்பங்களும் மட்டுமல்ல, போராளிகளும் தான். இதற்கு அருகில் உள்ள பகுதி மலைப்பாங்கானது. எனவே பாகிஸ்தான் அரசாங்கத்தால் எல்லையை கண்காணிப்பது கடினம். ஆனால் பாகிஸ்தான் அந்த பகுதியை நிர்வகிக்கவும் கட்டுப்படுத்தவும் முயற்சித்தது. அதற்காக இப்படி எல்லைச்சாவடிகள் போன்றவை அமைக்கப்பட்டன. முள்வேலிகளும் அமைக்கப்பட்டன. ஆனால் இந்த முயற்சிகளை தாலிபான்கள் தடுக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த எல்லையை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இன்றைய பாகிஸ்தான் பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தபோது 1893இல் ஆங்கிலேயர்களால் இந்த எல்லைக்கோடு வரையப்பட்டது. பிரிட்டிஷ் ராஜதந்திரியான ஹென்றி மார்டிமர் டியூரன் என்பவர்தான் இந்த கோட்டை வரைந்தவர். தற்போதும் இது டியூரன் கோடு என அழைக்கப்படுகிறது. ஆனால் இதை ஆப்கானிஸ்தான் ஏற்க மறுக்கிறது.
தாலிபான்கள் உட்பட எந்த ஆப்கன் அரசும் இந்த எல்லையை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் சர்வதேச நாடுகள் இதை அங்கீகரிக்கின்றன. பாகிஸ்தான் இதைத்தான் சரியான எல்லைக்கோடு என்கிறது. எல்லை பிரச்சனை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் உறவில் பெரும் விரிசலை விதைத்துள்ளது. இதனால் இரு தரப்பினரும் சந்தித்து பேசுவதும் ஒருவருக்கொருவர் நட்புறவை பேணுவதும் பதற்றமான சூழ்நிலைகளை தீர்க்க விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதும் நடக்கவில்லை. இந்த மோதலுக்கான அடிப்படையான அழுத்த புள்ளி இந்த எல்லை பிரச்சனை தான். இதுதான் தற்போது இரு தரப்புக்கும் நடக்கும் போருக்கும் காரணமாக இருக்கிறது. ஆனால் மற்றொரு தாலிபான்கள் குறித்தும் பாகிஸ்தான் இப்போது அதிகம் கவலைப்படுகிறது. என்னது, இன்னொரு தாலிபானா? ஆம், நாம் இதுவரை ஆப்கனை ஆட்சி செய்யும் தாலிபான்கள் பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் பாகிஸ்தான் தாலிபான் என்ற குழுவும் இங்கு இருக்கிறது. தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான், அதாவது டிடிபி. இந்த குழுவினர் குறித்து வீடியோக்கள் கிடைப்பது கடினம். ஆப்கானில் நடந்த பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலில் டிடிபி தலைவர் உயிர் பிழைத்தார் என்பதை நிரூபிக்க இந்த வீடியோ படமாக்கப்பட்டது. பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதியில் டிடிபி உருவானது. நிர்வகிக்க எவ்வளவு கடினமான பகுதி என்பது உங்களுக்கே தெரியும். 2018ஆம் ஆண்டு வரை பழங்குடியின கூட்டாட்சி நிர்வாக பகுதி அல்லது ஃபட்டா என இது அழைக்கப்பட்டது. தற்போது இது பெரிய பிராந்தியத்தின் ஒரு பகுதி. ஆனால் அந்த பகுதி பகுதியளவு தன்னாட்சி பெற்றதாகவும் இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் இயங்க வேண்டும் என்றும் டிடிபி விரும்புகிறது. டிடிபியை பொறுத்தவரை அவர்கள் போராடுவதும் அதற்காகத்தான். அவர்களின் பெரும்பாலான தாக்குதல்களும் இங்குதான் நடைபெறுகின்றன. 2025இல் பாகிஸ்தானில் வன்முறை தாக்குதல்கள் நடந்த இடங்கள் இவை. இவற்றில் பெரும்பாலானவற்றை தாங்கள்தான் நடத்தியதாக டிடிபி கூறுகிறது. அவர்களின் தாக்குதல் முறைகள் கொடூரமானவை. 2014ஆம் ஆண்டு பெஷாவரில் இராணுவ பள்ளி ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதல் டிடிபி நடத்திய மோசமான தாக்குதல்களில் ஒன்று. இதில் 130க்கும் அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டனர். நாம் அனைவரும் அறிந்த முகமான மலாலா யூசுஃபை சுட்டதும் இவர்கள்தான். பெண் கல்விக்காகவும் தாலிபான்களுக்கு எதிராகவும் குரல் கொடுத்ததால் 15 வயதில் தலையில் சுடப்பட்டு பின்னர் உயிர் பிழைத்தார் மலாலா. சமீபத்திய டிடிபி தாக்குதல்களில் பெரும்பாலானவை பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு எதிரானவைதான். ஒரு வகையில் பாகிஸ்தான் அரசு இந்த பகுதி முழுவதையும் இந்த போராளிகளிடமிருந்து மீட்க முயற்சி செய்து வருகிறது. ஆனால் இந்த நிலப்பகுதி அதற்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது. டிடிபி பாகிஸ்தான் அரசை வீழ்த்த நினைக்கிறது என நான் கூறுகிறேன். தற்போது 2 தாலிபான் இயக்கங்கள் இருப்பதை தெரிந்து கொண்டு விட்டோம். ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் ஆதரவுடன் நிறுவப்பட்ட ஆப்கன் தாலிபான்கள், அடுத்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராடும் பாகிஸ்தானிய தாலிபான்கள். துரதிருஷ்டவசமாக பாகிஸ்தானை பொறுத்தவரை 2 தாலிபான் இயக்கங்களுக்கும் நிறைய பொதுவான விஷயங்கள் உள்ளன. 2 தாலிபான்களுக்கும் இடையிலான இந்த உறவு வெகு காலத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டது. அவர்கள் ஒரே அமைப்பு அல்ல, ஆனால் அவர்கள் சித்தாந்த ரீதியாக ஒரே மனப்பான்மை கொண்டவர்கள். இருவரும் ஷரியா சட்டத்தை விரும்புகிறார்கள். ஆப்கானிய தாலிபான்களின் கீழ் பெண்கள் பெரும்பாலும் பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். மேலும் பெண்கள் தொடக்கப்பள்ளியை தாண்டி படிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. பல டிடிபி உறுப்பினர்களும் தளபதிகளும் ஆப்கன் தாலிபான்கள் கட்டளையிட்டதை செய்யும் கள வீரர்கள் ஆனார்கள். எனவே அவர்கள் இணைந்து சண்டையிட்டனர். இருவரும் இணைந்து ஆப்கனில் சில தாக்குதல்களை நிகழ்த்தினர். அவர்கள் பல காலமாக சேர்ந்துதான் இருக்கிறார்கள். இந்த இரு குழுக்களும் சிக்கலான அந்த எல்லையால் பயனடைந்துள்ளனர். 2001ஆம் ஆண்டு அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் போரை தொடங்கிய போது அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்த ஆப்கன் தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு தப்பித்து ஓடினர். நாம் முன்னர் பேசிய ஃபட்டா பழங்குடியின பகுதியில் அவர்கள் தஞ்சம் புகுந்தனர். அங்குதான் டிடிபியும் வளர்ந்து வந்தது. 2014 முதல் ஃபட்டா பகுதியிலிருந்து டிடிபியை வெளியேற்ற பாகிஸ்தான் ராணுவம் பல நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. ஆனால் டிடிபியினர் ஆப்கானிஸ்தானில் தஞ்சம் புகுந்தனர். ஆனாலும் டிடிபியின் ஆதிக்கம் இன்றும் அங்கு பரவலாக இருக்கிறது. அவர்கள் ஆப்கானுக்குள் இருக்கிறார்கள். அதுதான் பாகிஸ்தானின் பாதுகாப்பிற்கு ஒரு உண்மையான ஆபத்து. சில ஆப்கானிய பிராந்தியங்கள் டிடிபியின் பயிற்சி களங்களாக இருப்பதாக கூறப்படுகிறது. நீங்கள் கேட்டது உண்மைதான். ஆப்கானிஸ்தானிற்குள்
தங்கள் மீது தாக்குதல் நடத்த ஆப்கானில் உள்ள அந்த பகுதிகளை டிடிபி பயன்படுத்துவதாக பாகிஸ்தான் கூறுகிறது. தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பாகிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் டிடிபிக்கு அடைக்கலம் கொடுத்து நிதியுதவி செய்வதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டுகிறது. ஆனால் இதை ஆப்கான் தாலிபான்கள் மறுக்கிறார்கள். 2021 ஆப்கானை மீண்டும் கைப்பற்றிய போது ஆப்கான் தாலிபான்கள் டிடிபியை எதிர்கொள்ள உதவுவார்கள் என பாகிஸ்தான் நம்பியது. ஆனால் தாலிபான்கள் ஆட்சி குறித்து ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் பாகிஸ்தானிடம் தற்போது வற்றி போய்விட்டது. लेकिन now when I look back आज मैं गलत था और जो उन्होंने पिछले 3 साल में पाकिस्तान के साथ जिस तरह उन्होंने डील किया है तो they're totally unreliable. Pakistan thought that the Taliban would continue to partner and be willing to help Pakistan address its concerns because they had worked together for so long. But in fact, that was not the case. 2021 எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரலாம். அமெரிக்கா மற்றும் நாட்டோ துருப்புகள் திடீரென திரும்ப பெறப்பட்டதாலும் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதாலும் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிக்கும் ஆப்கானிஸ்தான் மக்கள் இவர்கள். ஆப்கானிஸ்தானை போன்று பாகிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அமைய வாய்ப்பில்லை என்றாலும் டிடிபி இதை ஒரு ஊக்கமாக எடுத்துக்கொண்டது. தாலிபான்கள் ஆப்கானில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பாகிஸ்தானில் டிடிபியின் தாக்குதல்கள் அதிகரிப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். எனவே ஆப்கான் தாலிபான்கள் தங்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக பாகிஸ்தான் உணர்கிறது. தாலிபான்களுக்கு இனி பாகிஸ்தானின் உதவி தேவையில்லை. இப்போது போர் எதுவும் அங்கு நடக்கவில்லை. எனவே அதற்கு பாகிஸ்தானின் ஆதரவு எந்த வகையிலும் தேவையில்லை. எனவே தாலிபான்களிடமிருந்த பாகிஸ்தானின் செல்வாக்கும் குறைந்துவிட்டது. ஆனால் இந்த கதையில் இன்னொரு திருப்பம் இருக்கிறது. ஏனென்றால் ஆப்கான் தாலிபான்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டதாக தெரிகிறது. இந்த பிராந்தியத்தில் பாகிஸ்தானின் மிகப்பெரிய எதிரியான இந்தியாவை நோக்கி ஆப்கானிஸ்தான் திரும்பியுள்ளது. இவரை நினைவிருக்கிறதா? பாகிஸ்தானில் உள்ள ஜிஹாத் பல்கலைக்கழகத்தில் படித்த ஆப்கான் தாலிபான் வெளியுறவு அமைச்சர். இந்த நட்சத்திர வரவேற்பு இந்தியாவுக்கான அவரது முதல் அதிகாரப்பூர்வ பயணத்தின் ஒரு பகுதியாகும். இங்கே அவர் தியோபந்தில் உள்ள ஒரு இஸ்லாமிய மதக் கல்லூரிக்கு செல்கிறார். ஆம், ஒரு இஸ்லாமிய அரசின் தலைவர் இந்து தேசியவாத அரசாங்கத்தை கொண்ட இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார். இந்தியாவும் இதை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறது என்று நான் நினைக்கிறேன். தாலிபான்களுடனான பாகிஸ்தானின் உறவு முறிந்து வருவதை பார்க்கும் இந்தியா அதை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறது. இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கான போர்க்களமாக ஆப்கானிஸ்தான் உள்ளது. மேலும் இந்தியா இங்கு ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் நல்ல உறவை கொண்டிருப்பது பாகிஸ்தானுக்கு ஒரு வகையில் பிரச்சனைதான். ஏனெனில் அந்நாடு தனது கிழக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஏனெனில் இந்தியாவும் பாகிஸ்தானும் போட்டி நாடுகள் மட்டுமல்லாது பல போர்களிலும் மோதியுள்ளன. காஷ்மீர் தொடர்பாக இந்தியாவுடன் மீண்டும் மோதினால் பாகிஸ்தான் எல்லா பகுதியிலிருந்தும் சிக்கலை சந்திக்கும். ஏனெனில் மேற்கில் ஆப்கான் தாலிபானுடன் பாகிஸ்தான் போரிட்டுக் கொண்டிருக்கிறது. உள்நாட்டிலேயே டிடிபி பாகிஸ்தானை தாக்கிக் கொண்டிருக்கிறது. இதில் பாகிஸ்தானியர்கள் மட்டும் குறிவைக்கப்படுவதில்லை. இந்த தற்கொலை தாக்குதல் டிடிபியால் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. வடக்கு பாகிஸ்தானில் அணை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த 5 சீன பொறியாளர்களும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர். சீனா பாகிஸ்தானில் மிகப்பெரிய உட்கட்டமைப்பு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. ஆப்கானிஸ்தானிலும் அதிக முதலீடு செய்ய விரும்புகிறது. இதன் மூலம் இரு நாடுகளுடனும் உறவை வலுப்படுத்த சீனா விரும்புகிறது. ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இந்த போர் தொடர்ந்தால் அதை செய்வது கடினம். அதிகாரப்பூர்வ போர் தொடங்கியதற்கு முன்பே இந்த சந்திப்பு நடந்தது. சில முன்னணி முஸ்லிம் நாடுகள் தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு முழுமையான போரை தடுக்க முயற்சித்தன. ஆனால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இதனால் பிப்ரவரி 27 பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வ போரை அறிவித்தது. எல்லை பிரச்சினைக்காக நடக்கும் போர்களின் பட்டியலில் இந்த போரும் தற்போது இணைந்து கொண்டுள்ளது.